ஹாய் மக்களே, வெல்கம் டு பாஸ் பேபி. எங்கள் ஸ்கூலில் ஸ்டாஃப் பேட்மிண்டன் டோர்னமெண்ட் நடக்குது. நானும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். ஜென்ஸ் மொத்தம் ஒரு 4 டீம் தான் உண்டு. லேடிஸ் அரௌண்டு 12 டீமுக்கு மேலே உண்டு. ஸோ அவங்கள 4 குரூப்பாக பிரித்து குரூப் ஸ்டேஜ் மேட்ச்லாம் நடத்துனாங்க. ஆனால் ஜென்ஸ் நாங்கள் 4 டீம் உள்ளதுனால மாறி மாறி எல்லா டீம்களும் விளையாண்டு ஜெயிக்கிறவங்க ஃபைனல்ஸ் போவாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு கேமே ஒரு நல்ல பெஸ்ட்டு டீம் பேர்கள் விளையாண்டோம். ஆனால் தோற்றுட்டோம் ஃபஸ்ட்டு கேமே. ஆனால் செகண்ட் கேமும் தேர்டு கேமும் நல்லா விளையாண்டு ஜெயிச்சுட்டு இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு கேமில் தோற்ற அதே டீமுக்கு கூட திரும்ப ஃபைனல்ஸ் விளையாட போகிறோம். இன்றைக்கி ஃபைனல்ஸு ஜென்ஸுக்கும் லேடிஸுக்கும். எங்கள் ஸ்கூலில் ஒரு ஹால் இருக்குது. அந்த ஹாலில் 3 கோர்ட் இருக்குது. ஸோ ஈவினிங் ஸ்டாஃப் ஃப்ரீயாக இருக்கும்போது போய் விளையாடுவாங்க. அதே மாதிரி வெளியே உள்ள ஐலண்ட் மக்களும் விளையாடலாம். ஸோ நான் ரெகுலராக விளையாடலாம் போக மாட்டேன். விளையாட தெரியும், ஆனால் பெரிய எக்ஸ்பர்ட்டெல்லாம் கிடையாது. கொஞ்சமாக விளையாட தெரியும், அவ்வளோதான். ரூல்ஸ் தெரியும், எப்போ வாட்சன் டைம் கிடக்கும்போது விளையாட போகிறது. ஆனால் கூட விளையாடுறவங்க எல்லாருமே நல்ல எக்ஸ்பர்ட்ஸு. இது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. சும்மா நல்ல ஒரு எக்ஸசைஸ் கிடச்சிச்சு. ஃபைனல்ஸ் பார்க்குறதுக்கு மொத்த ஸ்டாஃபும் வந்திருந்தாங்க. ஃபைனல்ஸ் கூட விளையாடுற அப்போசிட் டீம் ரொம்ப டஃப் டீமு. ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டாஃபும் உண்டு ஃபைனல்ஸ் மேட்ச் பார்க்குறதுக்கு. ரெஃபரிஸ் எல்லாமே நாங்கள் வெளியே தான் கூப்பிட்ருந்தோம். இதை நடத்துகிறது ஸ்டாஃப் ரெக்ரியேஷன் கிளப்பு. சும்மா ஒர்க் ப்ரெஷரில் இருந்து ரிலீவ் ஆகிறதுக்கு ஒரு கேம், என்டர்டெயின்மெண்ட்டு அப்படி வச்சுக்கலாம். எல்லாருக்குமே தேவை. ஸ்போர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அதுவும் கொஞ்சம் உடம்புக்கு எக்ஸசைஸ் தரக்கூடிய ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப நல்லது. இது நான் கண்டினியூஸாக விளையாடாதனால நான் ரொம்ப டயர்டாயிட்டேன் ஃபைனல்ஸில். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபைனல் கேம் தான். ஃபைனல் கேமில் ஃபஸ்ட்டு செட் நாங்கள் ஜெயித்தோம். திரும்ப செகண்ட் செட் அவங்க ஜெயித்தாங்க. இப்போ தேர்டு செட்டில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு கோப்பை. ஒவ்வொரு டீமும் மாறி மாறி பாயிண்ட் எடுக்கும்போது இவங்க சவுண்டு போடுறது, ஐயோ சாமி, முடியலை. இது சில டைமு இவங்க சவுண்டு போடுறது நமக்கு ப்ரெஷர் கூடும். ஏதோ இன்டர்நேஷ்னல் மேட்ச் விளையாடுற மாதிரி. நமக்கே இப்படி இருக்குன்னா பெரிய பெரிய மேட்ச் விளையாடுறவங்களுக்கு அப்படி இருக்கும். இந்த இவரெல்லாம் ஃபுல்லும் ஷாட்டு தான். அதெல்லாம் எடுக்கவே தெரியாது விளையாடுற ஷாட்டெல்லாம். இருந்தாலும் பரவாயில்ல, ஜாலியாக இருக்கும் கேமு. அந்த ப்ளூ டிஷர்ட் போட்டிருக்கிறவர் எங்கள் ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டீச்சர் நான் சொல்ல வேணுமா, எல்லா கேமும் நல்லா விளையாடுவார். இவங்க கூட தான் நாங்கள் ஃபஸ்ட்டு கேமும் தோற்றோம். இப்போ ஃபைனல்ஸ் போயிட்டுருக்கு. நான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணேன் ஃபைனல்ஸில். நிறைய நெட்டில் அடிச்சு தள்ளினேன். ஜெயிச்சிருக்கலாம், ஆனால் என்ன பண்ணுறது, சேட் லைஃப். ஃபைனல்ஸ் நாங்கள் ஜெயிக்கலை. 3வது செட்டு அவங்க தான் ஜெயித்தாங்க. ஆனால் பாயிண்ட்ஸ் 3வது செட்டில் ஒரு 4 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸு. கம்மி பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸு. ஆனால் பரவாயில்ல, கேம் தானே. வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம். இந்த போச்சா, இப்படி தான் எல்லாம் நெட்டில் தான் அடித்து போட்டேன். 1-2 மிஸ்டேக்ஸ் கரெக்ட் பண்ணியிருந்தா ஒரு வேளை ஜெயிச்சிருக்கலாம். ஸ்மாஷ் பண்ணால் எனக்கு எடுக்க தெரியாது, அதான் ஒரு பெரிய பிரச்சனை.
ஒரு வழியாக கேம் முடிஞ்சு அவார்டிங் செரிமனிக்கு வந்தாச்சு. எல்லா பிளேயர்ஸும் நிற்கிறாங்க. நாங்கள் ரன்னர் அப், செகண்ட் ப்ரைஸ் தான் கிடச்சிச்சு. தோத்தா பின்ன ஃபஸ்ட் ப்ரைஸாக கிடைக்கும், செகண்ட் ப்ரைஸ் தான் கிடைக்கும். எங்கள் பிரின்ஸிபல் மெடலெல்லாம் போட்டு மோட்டிவேஷன் ஏதோ சொன்னார். என்னென்னு காதில் விடலை. போய் அவர்கிட்ட இருந்து கப்பா வாங்கிட்டு வந்தோம். நாங்கள் வந்ததுக்கப்புறம் வின்னர்ஸ், இவங்க தான் வின்னர்ஸு. ட்ராஃபி தூக்கி அவங்க கையில் கொடுத்தாச்சு. இனி அடுத்த வருஷம் அடுத்த டோர்னமெண்ட் இருக்கும். அந்த டோர்னமெண்ட் வரும்போது நான் அவங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது மாதிரி கண்டிப்பாக பெரிய கப்பு வாங்குவோம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.